கேமர்ஸ், நீங்க பார்த்து கொண்டே இருப்பது ஃப்ரீ ஃபயர். சாரி, எஸ்எஸ்எல் ப்ரோ ஹச் கேமர்ஸ். நீங்க விளையாட போறது ஃப்ரீ ஃபயர் கைஸ். ஏன்டா இப்போ மூணாவது வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மனசு வரமாட்டேங்குது கைஸ். நான் என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு மனசே வரமாட்டேங்குது முடிக்க. ஏன்னா 15 நிமிஷத்தில் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால் எனக்கு ரொம்ப கவலையாக வருது. அதனால் இப்போ நான் ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோவா பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. ஓகே, ஏறுறாங்கடா. என்ன விளாட்லாம் மேட்ச் இன்னைக்கு? ஒரு நோட்டீஸை போடுவோம், அதுக்கப்புறம் பிஆர் பெரிய பெரிய மேட்ச்லாம் போவோம். ஒன்றுமே இல்லை. ஓகே வாங்க ஆட்டோக்குள்ள போகலாம். ஃப்ரீ ஃபயர் மேட்ச்குள்ளே வந்தாச்சு. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. சும்மா ஏதோ ஆடுவேன். அப்போ எதுக்குடா கேமுக்கு வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் ஆட மாட்டேன். ஏதோ கொஞ்சம் ப்ரோ பிளேயர் தான், சொல்கிற மாதிரிலாம் இல்லை. யாருறாங்க? நான் எங்கே இருக்கேன், நீ என்ன பண்ணுற? பிளாட்டினம் பிளேயர் டேய், நீ உன்னை விட மாட்டேன்டா. சாவடி அடிக்கிறேன் இருறா. ஏன்டா கொஞ்சம் தானே புரட்டி எடுத்தேன். நீ உன்னை புரட்டி எடுக்கிறேன். யார் பேசுறேன்? சரியான பேச மாட்டேன். நான் எங்கேயோ வந்துருக்கேன். புல்லட் வேஸ்ட் பண்ணுறான். தம்பி, நான் ஒளிஞ்சிருக்கேன்டா இங்கே. அவனுக்கு தெரியுது நான் நினைக்கிறேன் கைஸ். மார் எப்படி அமௌண்ட் இருக்குடா எனக்கும் கைஸ். ஒரட்டி எடுத்துட்டாங்க. ஒன் டேப் அடிக்கலான்னு தான் நினச்சேன். என்ன பண்ணுறது, ஹெட்ஷாட் தான் அடிச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஒன் டேப் அடிக்க முடியும். ஒரு கன்று இருறா. M187 இந்த கன்று வர எனக்கு சுத்தமாக பிடிக்காத கன்று. டபுள் ரேஞ்ச் கன் தான் இப்போ பரவாயில்ல. டபுள் பேரல் கன் தான் அடிப்போம். ஒன் டேப் டேய், நீ ஒன்று விட மாட்டேன்டா. புரட்டி எடுங்க உன்னை. பரோட்டா தலையா விட்றா வரேன். அங்கேயே ஒரு ட்ரெஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை கைஸ். தம்பி, நான் முன்னாடி வந்துட்டு இருக்கேன்டா கைஸ். யாருமே இல்லை கைஸ். நான் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறான்? வைத்தியகாரமாக பண்ணுறாங்க கைஸ். யாரு இவன் பண்ணது? ஆர்கனி. ஓகே, ஏன்ட்டு இருந்தானவா? எஸ்விடி பிளேயர்டா. நல்லா எஸ்விடியில் உன்னை அடிக்கிறேன் போடுறா. எஸ்விடியில் நான் ஹெட்ஷாட் ஒரு டைம் அடிச்சிருக்கேன். ஏன்னா எஸ்விடி எனக்கு அவ்வளோவா வரும், நல்லாவே வரும் சொல்ல போனால். டேய் தம்பி, பயந்துருப்பான்னு நினச்சேன். இன்னும் இருப்பான் பயந்து கேமுக்கு வெளில போயிருப்பான்னு நினச்சேன். நான் நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குதியா. நான் அங்கே இருக்கேன் தம்பி, நான் எங்கே இருக்கேன்டா. ஒரு சரியான பைத்தியம் கைஸ், அது எனக்கு நல்லா தெரியும். எங்கடா இருக்க காய்ஸ்? பின்னாடி நிற்கிறான். காணும் என்னடா. ஒன்றும் இல்லை கைஸ், நான் ஒரு நல்ல பிளேயரு எஸ்பிடியில். சொல்லப்போனால் எனக்கு நல்லாவே வரும் எஸ்பிடியில் அவ்வளோவா.
டேய் தம்பி என்னடா பண்ற? ச்சே गाइस ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். ச்சே சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ச்சே என்ன கன் எடுக்கறான்? டேய் சீக்கிரம் ஒரு கன் எடுடா. ஸ்கார் அப்புறம் ஏடபிள்யூ பை. டேய் ஏடபிள்யூ பைலயும் நான் ஒரு பிளேயர் தான்டா. गाइस நான் ஏடபிள்யூ பைலயும் ஒரு டைம் ஹெட்ஷாட்லாம் அடிச்சிருக்கேன். நான் ஏடபிள்யூ பைலயும் நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான். சொல்ல போனா என்ன பண்றது? ஒரு மேட்ச் தான் சொல்றேன். ஒரு மேட்ச் ஆக சொல்றேன். போய் கேக்குறேன். கால் இருக்கா? ஓகே गाइस நான் நெக்ஸ்ட் ஏடபிள்யூ பை வச்சு அடிக்க போறேன். இப்போ ஏடபிள்யூ தான். நீங்கள் நம்பலன்னா நான் வெளில கூட தூக்கிப்போம். ஓகே गाइस நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ இந்த இங்கே இருக்காங்க போய் கேட்குறேன். அங்கே இருக்கான். ஹெட் பண்ணுற गाइस 3 ஹெட்ஷாட் பாருங்க. ஏடபிள்யூ அவன் எனக்கு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிட்டான் போது. ஓகே இப்போ நம்ம போக போகிறது ஒரு பெரிய மேட்ச் தான். என்னடா பெரிய மேட்ச் அப்படி என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஆர் ரேங்கடா. பிஆர் ரேங்கட உனக்கு பெரிய மேட்சாடா சொல்கிறா அப்படிங்க. ஆமாம் गाइस எனக்கு பெரிய மேட்ச் தான். நீங்கள் ஒரு பெரிய ப்ரோ பிளேயராக இருக்கலாம். உங்களுக்கு குட்டி மேட்ச் மாதிரி தெரியலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பிஆர் ரேங்கட ஒரு பெரிய மேட்ச் தான். சோலுவாவே நான் போகிறேன். கலகரி ஐயோ எனக்கு சுத்தமாக வராதே गाइस. கலகரி எனக்கு சுத்தமாக வராது गाइस. கலகரி எனக்கு வராது गाइस சுத்தமாக. இது வரைக்கும் கலகரி அவ்வளோவா எனக்கு நான் பார்த்ததில்லை. எனக்கு கலகரி அவ்வளோவா எனக்கு பழக்கம் கிடையாது गाइस. நான் தோற்றுவேன் எப்படி இருந்தாலும். நீங்கள் வேணும்னா பாருங்களேன். ப்ரோன்ஸ்லேயும் நான் தோற்றுவேன். ப்ரோன்ஸுக்கிட்டே நான் தோற்றுவேன். ட்ரை பண்ணுவேன். மூணா வாங்கினது இதுதான் சாமிக்கு விட்டு போவோம். வாங்க இறங்குவோம். Battle Royale. That is style. எனக்கு இங்கே இருக்கிற எந்த பேரும் சுத்தமாக முடியாது. ஏன்னா அதுக்குள்ளேயுமே ஓகே இங்கே இறங்கிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. சொன்ன ஸ்டோன் ரிச்சுன்னு இறங்கிடலாம் தான் நினைக்கிறேன். நானும் அங்கே இறங்கிடலாம் தான் நினைக்கிறேன். ஆனால் அடிச்சுட்டாங்களா? ஐயோ வேண்டாங்கடா ஸ்டோன் ரிச்சுலேயே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஹெட்ஷாட் அழுத்தி ஒன் டாப் போட்டு உரட்டி எடுத்து கிளம்புவோம். ஐயோ அவங்க வர சீக்கிரமாக இருக்கலானே. சத்து புத்தின் கீழே இறங்கி கண் எடுக்கும். டக்குனு யாருக்கு கண் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு கண் கிடைச்சிச்சா பைத்தியக்காரங்க. ஏன் வந்தாலும் அடித்து புரட்டி எடுப்பேன். யூஎம்பி அதுக்கு எனக்கு ஸ்கின் இருக்கு. அமைதியாக போயிடுவோம் அப்படியே. டே நாங்கள் இல்லவே இல்லை. என்னை விட்டு அடிச்சு போவோம்.
ஷாக் இது கொடுப்போமா? கைஸ் அடிச்சாச்சு அவனை. தாம்சன் எனக்கிட்ட கொடுத்துருக்காங்க. எனக்கு தாம்சனில் நல்லா தான் வரும். 2 பேர் இருக்காங்களே. இன்னும் ஒருத்தங்க வயிறு அலறி ஓடிட்டான் அந்த இடத்த விட்டு. ஐயோ இது ஒன்று 10 நிமிஷமா ஆல்ரெடி. கைஸ் எனக்கு டைம் கிடைக்குமான்னு தெரில கைஸ். அடிக்கிறேன்னா நான் கூட சீக்கிரம் முடிச்சிடுவேன். எதையாவது தோத்தாத நான் முடிப்பேன். ஒருத்தர் இருக்காங்க கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. சோழ போகல. ஒன் டேப் அடிப்போம். கை அவன் இருக்கான்டா. அவன் தோற்று போகிறான்னா தீரானா? இந்த இடத்துல இருக்கானா இல்லையா? இருக்கா. Double takedown. தம்பி யார் நீ? போயிட்டு வரேன். நான் டம்மி பீஸு. நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படியே வந்துட்டேன். இங்கேயே கைஸ் இங்கேயே வந்துட்டேன் என் பக்கத்துலேயே. டேய் வெளில மட்டும் வாயேன். வந்துட்டான். வெளில வந்துட்டான் கைஸ். அடிச்சுட்டேன். கார் இருக்கு. காரில் ஏறிக்கலாம். அடிச்சிருக்கான் போல. காய்ஸ் கமெண்ட் போஸ்ட்ல பாத்தீங்களா? அத்தனை டெட் பாடிஸ் இருக்கு. டெட் பாடி எடுத்து நம்ம என்ன சிரமம் பண்ண போகிறோம்? அதை அடைக்கவா போகிறோம்? நம்ம பயமாக இருக்குது. இந்த காருக்கும் மட்டும்தான் எனக்கு ஸ்கின் இல்லை. மற்றபடி பைக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. டகர டக்கா இந்த ப்ளூ கலர் நான் தம்பி பேசி நீங்க நினைப்பீங்க. வந்துட்டே இருக்காங்க. காய்ஸ் 13 நிமிஷம் ஆச்சு காய்ஸ். சாரி காய்ஸ். இதனால இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. நான் 15 நிமிஷம் வரைக்கும் தான் என்னால் எடுக்க முடியாது. 14 நிமிஷம் வரைக்கும் நான் எடுப்பேன். ஓகே கைஸ் பாய் கைஸ். இதுக்கு மேலே நம்ம எப்போ பார்ப்போம்னா எனக்கு தெரியாது. நாளைக்கு பார்க்கலாம். இல்லை இன்றைக்கி இன்னொன்று ஒரு வீடியோ போடுறோம் கைஸ். இது வெளில வந்துட்டு பாய் ஃப்ரம் இட்செல்ஃப் ப்ரோ ஹெச்கே மேஸ். பாய் பை 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ். ரொம்ப கவலையாக இருக்குது கைஸ். யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ் அது மட்டும் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே நான் ஒரு லைவ் வீடியோ போடுறேன். இப்போ எனக்கு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பை 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 பை. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் அப்புறம் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கேம் பிடிக்கும்? ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமா இல்லை பப்ஜி பிடிக்குமான்னு? ஃப்ரீ ஃபயர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் ரெட்டில் ஹார்ட் போடுங்க. பப்ஜி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கிரீனில் ஹார்ட் போடுங்க. பை 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 பாய் பாய்.